வணக்கம் பசங்களா. இந்த வகுப்புல நாம வரைபடம் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஸோ கிராஃப்ஸ். இந்த வரைபடம் வரைகிறதுலேருந்து நமக்கு நீட் எக்ஸாமுக்கு 2 கொஷின் வரப்போகுது, 8 மார்க் பசங்களா. ஸோ நான் இதில் சொல்றது எல்லாமே முக்கியமாக இருக்கும். நமக்கு ஒரு வரைபடம், அதாவது கிராஃப் கொஷின் கொடுத்துருந்தா நாம் எப்படி அந்த கிராஃப் வரைபடத்தை நாம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையில் என்ன தேவையோ அது எல்லாமே இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் பசங்களா. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அதாவது தமிழ் மீடியமில் நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. ஓகேவா, பார்க்கலாமா நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு? இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த வரைபடத்தில் நம்ம என்னென்ன வரைபடம்லாம் நமக்கு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேர்கோட்டு சமன்பாடோட வரைபடம் இருக்கு. என்னது, இருபடி சமன்பாடோட வரைபடம் இருக்கு. மூணாவதா நாம என்ன பார்க்க போறோம்னா செவ்வக அதிபரவளைவோட வரைபடம் இருக்கு, கிராஃப்ஸ் இருக்கு. இந்த 3 பத்தி நமக்கு தெரியும் போது எல்லா வரைபடத்தோட ஐடியாவும் நமக்கு வந்துடும் பசங்களா. புரியுதா? இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் நீட்டுக்கு. புரிஞ்சுதா? 8 மார்க்கு கன்ஃபார்மா வரும் பசங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம்னா இருபடி சமன்பாடு, அதாவது நேர்கோட்டு சமன்பாடோட வரைபடம் தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் வரைபடம் வரையணும் அப்படின்னா நமக்கு 2 அச்சு வேணும் இல்லைங்களா? ஒன்று எக்ஸ் அச்சு, இன்னொன்று என்ன சொல்லலாம், ஒய் அச்சு வேணும். இப்போ இந்த எக்ஸ் அச்சில் என்ன நான் எழுதணும், ஒய் அச்சில் என்ன எழுதணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரா புரியணும். ஃபர்ஸ்ட் நாம அதை தெரிஞ்சுக்கலாம், எப்படி நான் எக்ஸ் அச்சில் என்ன இருக்கணும், ஒய் அச்சு என்ன இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் எடுத்துட்டேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோட எடை எடுத்துட்டேன். என்னோட எடை அதிகமாகும். எப்போ அதிகமாகும் அப்படின்னா நான் நிறைய சாப்பாடு சாப்பிடும் போது இல்லையா? அப்படின்னா என்னோட எடை எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னா சாப்பாடுக்கு நேர்த்தகவல் இருக்கும் இல்லையா? இப்போ சாப்பாடு அதிக பண்ண என்னோட எடையோட என்ன ஆகும், அதிகமாகும், வெயிட் ஆகும், பல்க் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த சாப்பாடுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா சார்பற்ற இயக்கம், சார்பற்ற மாறிலின்னு சொல்லலாம். சார்பற்ற மாறிலின்னு சொல்லலாம். எதையும் சார்ந்து இருக்காது. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த எடை எதை சார்ந்து இருக்கும், சாப்பாடை சார்ந்து இருக்கும். அப்படின்னா இது என்ன சொல்லலாம், சார்பு மாறிலின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? இப்போ 2 மாறிலிகள் இருக்கு. என்ன சொல்லலாம், ஒன்னு சார்பற்ற மாறிலி, எதையும் பொறுத்து இருக்காது. சார்பு மாறிலின்னா அந்த சார்பற்ற மாறிலியை பொறுத்து இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் ஒரு வரைபடம் வரையணும் அப்படின்னா இந்த சார்பு மாறிலியும் சார்பற்ற மாறிலியும் பத்தி நமக்கு தெரியணும். இதை எப்படி எழுதலாம்னா நீங்க பாருங்க, y எதை பொறுத்து இருக்கும், எதை பொறுத்து சார்ந்து இருக்கும், எக்ஸை பொறுத்து சார்ந்து இருக்கும்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அதுதான் y is a function of xன்னு சொல்லலாம். y எக்ஸை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதா? இப்ப எக்ஸோட மதிப்பை அதிகப்படுத்த ஒய்யோட மதிப்பு அதிகமாகலாம், கம்மியாகலாம், இல்லை என்ன இருக்கலாம் அப்படின்னா ஸோ அதிகமாக ரொம்ப அதிகமாகலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நாம எப்படி இதை வரைபடம் வரையலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்லிட்டேன், ஒன்ஸ் நமக்கு சார்பற்ற மாறிலியும் சார்பு மாறிலியும் நமக்கு தெரியும் போது நாம அந்த வரைபடம் தொடக்கத்திற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எடுக்கிறேன், இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன், இதை நான் ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இந்த எக்ஸ் அச்சில் நான் என்ன வரையணும் அப்படின்னா சார்பற்ற மாறிலியை நான் எழுதணும். சார்பற்ற மாறிலி. ஸோ புரிஞ்சுக்குங்க, பார்த்துக்கலாம். இங்க சார்பற்ற மாறிலிங்கிறது என்ன சொல்லலாம், எக்ஸ்ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இந்த இடத்துல சார்பற்ற மாறிலிங்கிறது என்ன சொல்லலாம், சாப்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், எக்ஸ் அச்சில் நான் எழுதணும். புரிஞ்சுதா? சார்பு மாறிலியை நான் எதில் எழுதணும் அப்படின்னா ஒய்ல நான் எழுதணும். சார்பு மாறிலி நான் எதில் எழுதணும், ஒய் அச்சில் எழுதணும். ஸோ இது இங்கே என்ன சொல்லலாம்,
எடுத்துக்காட்டுல எடைன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? எப்பவுமே நான் வரைபடம் வரையும் போது சார்பு மாறிலிய y அச்சுல வரையணும், சார்பற்ற மாறிலிய x அச்சுல வரையணும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னா v is equal to u plus at இயக்க சமன்பாடு இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த vங்கிறது என்ன? திசை வேகம். எதை பொறுத்து இருக்கு? டைமை பொறுத்து இருக்கும். இப்போ டைம்ங்கிறது என்ன சொல்லலாம்னா இது சார்பற்ற மாறிலி. சார்பற்ற மாறிலி. vங்கிறது என்ன சொன்னா திசை வேகம், இறுதி திசை வேகம். எதை பொறுத்து இருக்கும்? நேரத்தை பொறுத்து இருக்கும். இங்க டைம் சொன்னது நேரம். புரியுது? நேரத்தை பொறுத்து இருக்கனால இது சார்பு மாறிலின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் இதை எப்படி எழுதுறேன்னா இந்த மாதிரி எழுத போறேன். அப்படின்னா திசை வேகம் ஓகே எதை சார்ந்திருக்கும்? நேரத்தை சார்ந்திருக்கும். இப்போ நான் இதுக்கு நான் வரைபடம் வரைஞ்சேன்னா எக்ஸ் அச்சுல என்ன வரையணும்? நேரத்தை வரையணும். ஏன்னா அது சார்பற்ற மாறிலி. y அச்சுல என்ன வரையணும்? திசை வேகம் வரணும். ஏன்னா அது நேரத்தை பொறுத்து இருக்கனால சார்பு மாறிலின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு வரைபடம் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் பசங்களா. புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன தெரியுதா? சார்பு மாறிலி சார்பற்ற மாறிலின்னு நமக்கு தெரிஞ்சுதா? இப்போ நமக்கு சார்பு மாறிலி சார்பற்ற மாறிலின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் நாம் நேர்கோட்டு சமன்பாடு என்ன, எப்படி இந்த நேர்கோடு சமன்பாடு வரைபடத்துல நாம வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா பசங்களா? இப்ப நான் என்ன பார்க்க போறேன்னா நேர்கோட்டின் சமன்பாடு தான் பார்க்க போறோம். நேர் கோட்டின் சமன்பாடு. புரியுதா பசங்களா? இப்ப நேர்கோட்டினோட சமன்பாடு எப்படி வரையலாம் அப்படிங்கறத பார்க்க, எப்படி நாம வரைய போறோம் வரைபடத்துல அப்படிங்கறத பார்க்க போறோம். புரியுதா பசங்களா? இப்ப நேர்கோட்டின் சமன்பாடுங்கிறது என்னன்னா, நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நேர்கோட்டோட சமன்பாடு? நமக்கு தெரியும் y is equal to mx plus c. இதெல்லாம் தமிழ்ல சொல்ல முடியாது, இது கணிதத்துல இருக்கிற ஒரு ஃபார்முலா. y is equal to mx plus c. இப்போ mங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? mங்கிறது என்னன்னா சாய்வுன்னு சொல்லலாம். mங்கிறது சாய்வு. ஸோ உங்களுக்கு சாய்வுங்கிறது என்ன அப்படிங்கிறது விளக்கமா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, சிங்கிறது என்ன சொல்லலாம்? வெரி இம்பார்ட்டன்ட், தொடு புள்ளின்னு சொல்லலாம், ஆர் வெட்டு துண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தொடு புள்ளின்னு சொல்லலாம். தொடு புள்ளி எப்ப தொடு புள்ளினா x is equal to 0 இருக்கும்போது y ஓட தொடு புள்ளியை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்ப தொடு புள்ளி நாம கணக்கிடணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? x is equal to 0ன்னு போடும்போது எனக்கு தொடு புள்ளி தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த x is equal to 0 போட்டேன்னு வச்சுக்கோங்க, தொடு புள்ளியோட மதிப்பு கால்குலேட் பண்ணலாமா? எப்படி? x is equal to 0ன்னு போடும்போது தொடு புள்ளி என்ன சொல்லலாம்? y is equal to m into 0 plus c. அப்படின்னா இதோட மதிப்பு 0 ஆயிரும், y is equal to c ன்னு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு தொடு புள்ளியா இருக்கும். வெட்டு துண்டுன்னு சொல்லலாம், இல்லை தொடு புள்ளின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பசங்களா. புரிஞ்சுதா? இப்போ சாய்வுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சாய்வுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், விளக்கமா நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி வரைபடம் வரையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பசங்களா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா சாய்வுனா என்ன, இந்த சாய்வை பத்தி நாம விளக்கமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? ஸோ என்ன பார்க்க போறோம்னா சாய்வு. ஸோ தயவு செய்து யாராவது புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமா விளக்கமா சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நான் சாய்வு எடுத்துட்டேன்னா இங்க பாருங்க, சாய்வுங்கிறது என்ன தெரிஞ்சுக்க. இது y அச்சு, இது என்ன எடுத்துட்டேன்? x அச்சுன்னு எடுத்துட்டேன். இது x அச்சு, இது y அச்சு. ஓகேங்களா? நேர்கோடுனா என்னவா இருக்கும்? இந்த மாதிரி நேர்கோடு இருக்காது. எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாகும் போது y அச்சோட வேல்யூ அதிகமாகும். புரிஞ்சுதா? இப்ப நான் எடுத்துட்டேன், இங்க பாருங்க, நேர்கோடுனா எந்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த புள்ளியை அந்த வரைபடத்துல நான் ஒரு 2 புள்ளி நான் எடுக்க போறேன். என்னென்ன புள்ளி அப்படின்னா, இங்க ஒரு புள்ளி எடுக்க போறேன், இங்க ஒரு புள்ளி எடுக்க போறேன். இந்த புள்ளிக்கு நான் y அச்சுல என்ன வேல்யூ கொடுக்குறேன்? மதிப்பு கொடுக்குறேன், y1 கொடுக்குறேன்.
இந்த புள்ளிக்கு y அச்சில் y2ங்கிற மதிப்பு கொடுக்குறேன். அதுக்கு இணையான x அச்சோட மதிப்பு கொடுக்குறேன் x1, அதுக்கு இணையான x அச்சில் இன்னொரு மதிப்பு கொடுக்குறேன் x2. புரிஞ்சுதா? இப்போ இந்த இங்க பாருங்க, இதோட என்ன கால்குலேட் பண்றேன்? டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றேன். டிஃபரன்ஸ் அப்படின்னா இடையில இருக்க வேறுபாடுல ஏதாவது வேர்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஓகே, டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூவோடது y2 மைனஸ் y1 கழிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மதிப்போட டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். டிஃபரன்ஸ்னா இதில் இருக்க எவ்வளவு வேல்யூ சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது. இதில் சொல்லலாம் x2 மைனஸ் x1. இப்போ இந்த y2 மைனஸ் y1ஐயும் x2 மைனஸ் x1ஐயும் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா விகிதம் எடுக்கிறேன். விகிதங்கிறது என்ன சொல்லலாம்? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ங்கிறது தான் என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? சாய்வுன்னு சொல்லலாம். x2 மைனஸ் x1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 தான் நாம் என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சாய்வை பத்தி நாம விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் சாய்வு என்னன்னு தெரிஞ்சுச்சா பசங்களா? இப்போ நான் சாய்வுங்கிறத எடுத்துக்க போறேன். இங்க பாருங்க, இதை பத்தி நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், விளக்கமா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேங்களா? 1. இப்போ y2 கிரேட்டர் தென் y1 எடுத்துட்டேன். இதோட மீனிங், இதோட விளக்கம் என்ன பாருங்க? y2ஓட வேல்யூ y2ஓட மதிப்பு அதிகமா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா இது 2 எடுத்துட்டேன்னா இது 1 மார்க், இது 3 எடுத்துட்டேன்னா இது 2வா இருக்கும். அப்படின்னா y2ஓட மதிப்பு எப்பவுமே என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும்னு எடுத்தோம். அதே மாதிரி இங்க பாருங்க, x2 கிரேட்டர் தென் x1 எடுத்துட்டேன். x2 கிரேட்டர் தென் x1 எடுத்துட்டேன். x2வின் மதிப்பு எதை விட அதிகமா இருக்கும்? x1 விட அதிகமா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டிஷனை இதை எடுத்து இதுல நான் பிரதி எடுத்தேன். என்ன கிடைச்சிரு பாருங்க. எக்ஸாம்பிள் y2ங்கிறது 1 எடுத்துட்டேன், y1ங்கிறது y2ங்கிறது 2 எடுத்துட்டேன், y1ங்கிறது 1 எடுத்துட்டேன், x2ங்கிறது 2 எடுத்துட்டேன், x1ங்கிறது 1 எடுத்துட்டேன். இப்போ நாம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன ஆயிரும் சொல்லுங்க பார்க்கலாம். y2 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 என்ன கிடைச்சிரும்? 1. இப்போ சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். புரிஞ்சுதா? எப்போ y2 கிரேட்டர் தென் y1 இருந்தாலோ y2 கிரேட்டர் தென் y1 x2 கிரேட்டர் தென் x1 இருக்கும்போது சாய்வு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்க பாருங்க, இது 2 இது 1, இது 2 இது 1. எக்ஸோட வேல்யூ அதிகமாகும் போது ஒய்யோட வேல்யூவும் அதிகமாகும். புரிஞ்சுதா பசங்களா? இதோட பிசிக்கல் மீனிங் புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாக, எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாகும் போது ஒய் அச்சோட மதிப்பும் அதிகமாகும். அப்பதான் இந்த சாய்வு பாசிட்டிவா இருக்கும். எப்ப பாருங்க, எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாச்சுன்னா ஒய் அச்சோட மதிப்பு அதிகமாகும் போது சாய்வு என்ன மாறும்? என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் சொல்லலாம். நான் உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு விளக்கமா இருக்கும். பாருங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். இங்கே மாற ஒரு வரைபடம் இருக்கு. இது 1 எடுத்துட்டேன், இது 2 எடுத்துட்டேன், இது 3 எடுத்துட்டேன். இது 1, இது 2, இது y அச்சு, இது x அச்சு. இப்ப பாருங்க, இப்ப நான் இதுல எடுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 1ல இருந்து 2க்கு மூவ் ஆகுதா, நகருதா? அதாவது 0ல இருந்து 1க்கு போகுது, 1ல இருந்து 2க்கு போகுது. y அச்சோட வேல்யூ பாருங்க, 0ல இருந்து 1க்கு போகுது, 1ல இருந்து 2க்கு போகுது. புரியுதா? எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாகும் போது y அச்சோட வேல்யூ அதிகமாகும். இதுதான் என்ன சொல்லலாம்? சாய்வு பாசிட்டிவ் சொல்லலாம். எப்போ எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாகும் போது y அச்சோட வேல்யூ அதிகமாகுதோ அப்ப சாய்வு என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா பசங்களா? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் போலாமா? நெக்ஸ்ட்
நாம் எடுக்க போகிறது இப்போ செகண்ட் நீங்க பாருங்க x அச்சோட வேல்யூ அதிகமாகும் y அச்சோட வேல்யூ அதிகமாச்சுன்னா சாய்வு பாசிட்டிவ்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்க்க போறோம். இப்போ x அச்சோட வேல்யூ மதிப்பு அதிகமாகி y அச்சோட மதிப்பு கம்மியாச்சுன்னு வச்சுக்குவேன். x அச்சோட வேல்யூ மதிப்பு அதிகமாகி y அச்சோட மதிப்பு கம்மியாகுது. புரிஞ்சுதா? இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இது நான் x அச்சுன்னு சொல்லிட்டேன், இது y அச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ x அச்சோட வேல்யூ அதிகமாகி y அச்சோட வேல்யூ கம்மியாகும். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? புரிஞ்சுங்களா? சோ இங்க பாருங்க x அச்சோட வேல்யூ அதிகமாகுது, பட் y இங்க பாருங்க x is equal to 0 இருக்கும்போது y அதிக மதிப்பா இருக்கு. இப்போ x ஓட வேல்யூ அதிகமாக அதிகமாக y ஓட வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கு? கம்மி ஆயிட்டே இருக்கு. இங்க வரும்போது என்ன ஆயிடுச்சு? yங்கிறது xங்கிறது அதிகமா இருக்கு, yங்கிறது என்னவா இருக்கு? 0வா இருக்கு. புரியுதா பசங்களா? யாராவதுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? x ஓட வேல்யூ அதிகமாகி y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ அதிகமாகி y ஓட வேல்யூ கம்மியாச்சுன்னா ஸோ இப்போ பாருங்க சாய்வு பாசிட்டிவ்னா x ஓட வேல்யூ அதிகமாகணும், y ஓட மதிப்பும் அதிகமாகணும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா சாய்வு பாசிட்டிவா இருக்கும். இப்போ x ஓட வேல்யூ அதிகமாகி y ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா சாய்வு என்ன ஆகும்? சாய்வு நெகட்டிவா இருக்கும். புரிஞ்சுதா? சாய்வு நெகட்டிவ், எம்ங்கிறது நெகட்டிவா இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பசங்களா, சாய்வு எம்ங்கிறது நெகட்டிவா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? ஸோ நான் இப்போ இன்னொரு கண்டிஷன் எடுத்துட்டேன். எக்ஸோட வேல்யூ கம்மியாகி ஒய்யோட வேல்யூ கம்மியாகுது. அப்பவும் சாய்வு என்னதான் இருக்கும் கேட்கலாம். சாய்வு அப்பவும் என்னவா இருக்கும்? சாய்வு பாசிட்டிவா இருக்கும். எக்ஸோட வேல்யூ அதிகமாகி எக்ஸோட மதிப்பு அதிகமாகி ஒய்யோட மதிப்பு அதிகமாச்சுன்னா சாய்வு பாசிட்டிவ். எக்ஸோட மதிப்பு கம்மியாகி ஒய்யோட மதிப்பு கம்மியாச்சுன்னா சாய்வு பாசிட்டிவா இருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு அதிகமாகி ஒய்யோட மதிப்பு கம்மியாச்சுன்னா சாய்வு நெகட்டிவா இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ சாய்வு என்னன்னு தெரிஞ்சா சாய்வு பாசிட்டிவ் நெகட்டிவ். சாய்வு பாசிட்டிவ்னா இப்படி இருக்கும், ஏறு முகமா இருக்கும். சாய்வு நெகட்டிவ்னா இறங்கு முகமா இருக்கும். புரிஞ்சுதா? இறங்கு முகம் சாய்வு நெகட்டிவ், ஏறு முகம் சாய்வு பாசிட்டிவ். புரிஞ்சுதா? கிளியரா? தரவா புரிஞ்சுதா பசங்களா? இப்போ சாய்வு என்ன எடுத்துட்டேன், செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் மூணாவதா எடுத்துக்க போறோம். இப்போ y2 மைனஸ் y1 0 வந்தா என்ன ஆகும்? y2 மைனஸ் y1 0 வந்தா என்ன ஆகும்? சாய்வு என்ன சொல்லலாம்? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் என்னது? 0 தான். அப்படின்னா இதுக்கு என்ன இருக்காது? சாய்வு இருக்காது. சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ y அச்சுல வேறுபாடே இருக்காது. இப்போ நான் எடுத்துட்டேன், இது x அச்சு, இது y அச்சு. எப்போ எனக்கு சாய்வு 0 வரும் அப்படின்னா y அச்சோட மதிப்பு வேறுபடாது. இங்க பாருங்க எப்படி இருக்கும், எல்லா பாயிண்ட்ல எப்படி இருக்கும். புரியுதா? ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது x1 எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட் என்ன x2 எடுத்துட்டேன். x2ஓட மதிப்பு மாறுது, x2 மைனஸ் x1. இது என்னது? நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? பட் y-ஓட பாருங்க பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் y2ஓட வேல்யூ y தான், y2ஓட வேல்யூ y தான், y1 வேல்யூ y தான். இதுக்கு நான் கழிக்கும் போது என்ன கிடைச்சிடும்? 0. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருந்துச்சுன்னா அதுல சாய்வு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, இப்போ நாலாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாய்வு, அதாவது இப்போ y2 மைனஸ் y1 0 எடுத்துட்டோம். இப்போ x2 மைனஸ் x1 எடுத்துட்டா, x2 மைனஸ் x1 0 எடுத்துட்டா என்ன ஆகும் பாருங்க? y2 மைனஸ் y1 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அது 0வா இருக்காது.
அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னா இதோட கழிக்கும் போது எனக்கு 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். இது 1 டிவைடட் பை இது என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே இருக்கிறது 0 ஆயிரும். 1 பை 0 என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டி சொல்லலாம். வரையறுக்கப்படவில்லை இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். புரியுதா? இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட வரைபடம் இது x அச்சு, இது y அச்சு. y அச்சோட மதிப்பு மாறும், x அச்சோட மதிப்பு மாறாது. எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல இது y1, இந்த இடத்துல y2. x2 சேமா தான் இருக்கும். x2 ஓட வேல்யூ x தான், x1 ஓட வேல்யூ x தான். அப்படின்னா இதுக்கு நாம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன கிடைச்சிடும்? x2 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x. என்ன கிடைச்சிடும்? 0. புரிஞ்சுதா? வரையறுக்க முடியாது. புரிஞ்சுதா? இந்த வரைபடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாய்வு 0, இந்த வரைபடம் கொடுத்துட்டா சாய்வு இன்ஃபினிட்டியா மாறும். புரிஞ்சுதா? இப்ப சாய்வு எப்ப பாசிட்டிவ், சாய்வு எப்ப நெகட்டிவ், சாய்வு எப்ப 0, சாய்வு எப்போ இன்ஃபினிட்டி தெரிஞ்சதா பசங்களா? ஸோ சாய்வு நமக்கு பாசிட்டிவா இருக்கும் எப்போனா எக்ஸ் அச்சோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாகணும், ஒய் அச்சோட மதிப்பும் அதிகமாச்சுனாலோ அல்ல எக்ஸ் அச்சோட மதிப்பு கம்மியாகி ஒய் அச்சோட மதிப்பு கம்மியானாலோ சாய்வு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும் பசங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாகி ஒய் அச்சோட மதிப்பு கம்மியாச்சுன்னா சாய்வு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா சாய்வு பாசிட்டிவ், இப்படி இருந்துச்சுன்னா சாய்வு நெகட்டிவ், இப்படி இருந்துச்சுன்னா சாய்வு 0, இப்படி இருந்துச்சுன்னா சாய்வு இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா? எல்லாமே அந்த மாதிரிதான். புரிஞ்சுதா? ஸோ கிளியரா தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் விளக்கமா புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நாம என்ன போனோம் அப்படின்னா நமக்கு சாய்வு பத்தி தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? இப்போ இந்த நேர்கோட்டில் இந்த சாய்வு பத்தி நமக்கு விளக்கமா புரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்? தொடுப்புள்ளி பார்க்க போறோம். புரிஞ்சுதா? ஸோ தொடுப்புள்ளியை வரையறதுக்கு நாம எப்பவுமே பார்த்துங்க 2 தொடுப்புள்ளியை நாம வரையணும். ஒரு வரைபடம் வரையணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா வெரி 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 முக்கியம். ஓகே, வரைபடம் வரையணும் அப்படின்னா படம் வரையணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்னா ஒன்று சாய்வு பத்தி தெரியணும். சாய்வு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம் சாய்வு. செகண்ட் என்ன அப்படின்னா தொடுப்புள்ளி தெரியணும். தயவு செய்து புரிஞ்சுக்க, தொடுப்புள்ளி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வரைபடம் கதம் டக்குங்கிறத சால்வ் பண்ணிடலாம் பசங்களா. எப்படி தொடுப்புள்ளி தெரிஞ்சுக்கிறது பார்த்துக்குங்க. தொடுப்புள்ளி தெரிஞ்சிருக்கு 2 பாயிண்ட் நமக்கு தெரியணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது என்ன கிடைச்சிடும்? சீடு. அதாவது எக்ஸ் அச்சு 0வா இருக்கும்போது ஒய்ல அந்த வரைபடம் எங்க டச் ஆகும் தெரிஞ்சிடும், எங்க தொடும்னு தெரிஞ்சிடும். புரியுதா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா y is equal to 0ன்னு போடணும். 2 கண்டிஷன் தான். ஒன்று x is equal to 0, என்னன்னு சொல்லலாம் y is equal to 0. இப்போ y is equal to 0 நான் போட்டேன்னா என்ன ஆயிரும் பாருங்க. ஸோ இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 0 is equal to mx plus c. இப்போ எக்ஸோட வேல்யூ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இந்த சி இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை எம். புரியுதா பசங்களா? மைனஸ் சி பை எம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 புள்ளி மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தொடுப்புள்ளி தெரிஞ்சிச்சுன்னா வரைபடம் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, ஸோ இதை வச்சு தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வரைபடம் வரைய போறோம். யாராவது புரியலையா? நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா, இப்பவே நான் கிளியரா எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் நிறையா எடுத்துக்காட்டா கொடுத்து நான் இந்த கணக்குல புரிய வைக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இதை வச்சு நேர்கோட்டின் சமன்பாடு நாம பார்க்க போறோம் எல்லாம். ஓகே, ஸோ நாம பார்க்கலாமா? இப்போ நேர்கோட்டோட சமன்பாடு எப்படி பார்க்கலாம்? ஸோ இப்படி தெரிஞ்சுக்கலாம். நேர்கோட்டின்
சமன்பாடு. சாப்பாடு இங்க ஒரு பாடு. ஓகேவா? பார்க்கலாமா? நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ நாம் இதுல 3 வரைபடம் வரைய போறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தெரிஞ்சுக்க. இப்போ சாய்வுங்கிறது நான் என்ன எடுத்துட்டேன்? பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன். சாய்வுங்கிறது நான் பாசிட்டிவ் எடுத்துட்டேன். புரியுதா? இப்போ தொடு புள்ளி 3 கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். 3 கண்டிஷன் நான் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா தொடு புள்ளி 0வா இருக்கும்போது எப்படி வரைபடம் இருக்கும், தொடு புள்ளி பாசிட்டிவா இருக்கும்போது வரைபடம் எப்படி இருக்கும், தொடு புள்ளி நெகட்டிவா இருக்கும்போது அதோட வரைபடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா விளக்கம் கொடுக்க போறேன். புரிஞ்சுதா? இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கவா? என்ன எடுத்துக்க போறேன்னா சாய்வு பாசிட்டிவ், தொடு புள்ளி 0ன்னு எடுத்துட்டேன். இப்போ நேர்கோட்டு சமன்பாடு என்னவா இருக்கும் பாருங்க, எப்படி மாறும்? y is equal to mx plus c. இப்போ mங்கிறது பாசிட்டிவ், cங்கிறது 0. அப்ப நமக்கு என்னவா மாறும்? y is equal to mx ன்னு கிடைக்கும். புரியுதா? y is equal to mx கிடைக்கும். இது நேர்கோடு தான். சோ இப்ப பாருங்க, x is equal to 0 நான் கொடுக்கிறேன். x is equal to 0 ன்னு கொடுக்கிறேன். y யோட மதிப்பு என்ன வரும்? 0. இப்போ இங்க mங்கிறது நான் ஒரு பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா 1ன்னு எடுத்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ 1ன்னு எடுத்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன வரைபடம் வரையணும். x is equal to 1 எடுத்துட்டேன். y யோட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? 1 கிடைக்கும். இப்போ yங்கிறது என்னது? சார்பு மாறிலி. xங்கிறது என்ன? சார்பற்ற மாறிலி. இப்போ x is equal to -1 சொல்லும் போது y is equal to என்னவா இருக்கும்? -1. இப்போ நாம இதுக்கு வரைபடம் வரையலாமா? இப்போ நான் வரைகிறேன். எப்படி வரையலாம் பாருங்க, இது x அச்சு, இது y அச்சு. இப்போ x is equal to 0 இருக்கும்போது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்படின்னா x is equal to 0, y is equal to 0 அப்படின்னா அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னா அந்த அச்சோட மையத்திலிருந்து தொடங்கும். புரியுதா? ஸோ இப்போ நான் இங்கே 1 எடுத்துட்டேன்னா இங்கே 1 வரும், இங்கே -1 எடுத்துட்டேன்னா இங்கே -1 வரும். இதை நான் வரைஞ்சேன் அப்படின்னா நமக்கு எப்படி கிராஃப் வரைபடம் வரையணும் வரும் அப்படின்னா இப்படி வரும். புரிஞ்சுதா? இந்த வரைபடம் எது வழியா போகும்னா மையத்தின் வழியா போகும். அதாவது தொடு புள்ளி 0வா இருந்துச்சுன்னா, தொடு புள்ளி 0மா இருக்கும்போது வரைபடம் எதை வழியா போகும்னா அதன் மையத்தின் வழியா போகும். இதை மைண்ட்ல வச்சுக்க பசங்களா. புரிஞ்சுதா? ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா நேர்கோடு எதை பொறுக்கும். ஸோ இதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பாசிட்டிவ் எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ தொடு புள்ளி 0வா இருக்கும்போது வரைபடம் எது வழியா போகும்? வரைபடம் அதன் மையத்தின் வழி செல்லும். புரிஞ்சுதா? சோ இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? இதோட மையத்தின் வழியா செல்லும். புரிஞ்சுதா பசங்களா? விளக்கம் புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இதை நான் என்ன பண்ணிட்டேன்? இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம்? y is equal to mx ன்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ நாம ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த தொடுப்புள்ளி பாசிட்டிவா இருந்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? செகண்ட் போலாம். இப்போ இங்கே பாருங்க, செகண்ட் சாய்வு பாசிட்டிவ் தான், பட் தொடுப்புள்ளி இங்க என்ன எடுத்துட்டேன்? பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன். தொடுப்புள்ளியும் பாசிட்டிவ் எடுத்துட்டேன். தொடுப்புள்ளி என்ன சொல்லலாம்? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேர்கோட்டு சமன்பாடு எழுதலாமா? y is equal to mx plus c. y is equal to mx plus c. அப்படின்னா நமக்கு இப்போ தொடுகோடு வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சாய்வு என்னது? பாசிட்டிவ். அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சாய்வு பாசிட்டிவ்னா இந்த இதை நோக்கி இருக்கும், மேலே நோக்கி தான் இருக்கும். புரியுதா? இப்படிதான் இருக்கும் நம்மளோட கிராஃப். சாய்வு நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், கீழே பார்த்து இருக்கும். புரிஞ்சுதா? இதை மைண்ட்ல வச்சுக்கணும் பசங்களா. புரிஞ்சுதா? இப்போ
இந்த சியோட தொடுப்புள்ளி நம்ம வரையணும். தொடுப்புள்ளிக்கு ரெண்டு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்தா என்னது, x is equal to 0 போடணும், y is equal to 0 போடணும். புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் தொடுப்புள்ளி நான் வரையறதுக்கு x is equal to 0 போட்டுட்டா, x is equal to 0 போடும்போது இது 0 ஆயிடுச்சுன்னா y is equal to m into 0 plus c. அப்போ நான் y ஓட புள்ளி தெரிஞ்சிருமா? y எங்க இருக்கும்? y பாயிண்ட், y புள்ளி எதுல தொடும்? cங்கிற பாயிண்ட்ல தொடும். cங்கிறது என்னது? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். புரியுதா? நெக்ஸ்ட் y is equal to 0 ன்னு எடுக்கு. இப்போ y is equal to 0 அப்படின்னா இங்க 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா, so 0 is equal to mx plus c. இந்த c இந்த சைடு கொண்டு வரேன், மைனஸ் c ஆ மாறிடுமா? மைனஸ் mx மைனஸ் c is equal to mx. x வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மைனஸ் c by n. புரியுதா பசங்களா? இப்போ நாம கிராஃபை வரைய போலாம். இப்போ நமக்கு தெரியும் தொடுப்பு, அதாவது நமக்கு வரைபடம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இது x அச்சு, இது y அச்சு. இப்போ சாய்வு பாசிட்டிவா இருக்கனால எப்படி இருக்கும் வரைபடம்? இப்படி மேல நோக்கி இருக்கும். புரியுதா? கிளியரா தெரிஞ்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், x is equal to 0 அப்படின்னா அது எந்த அச்சில் இருக்கும்? x அச்சில் இருக்குமா, y அச்சில் இருக்குமா? y அச்சில் இருக்கும். அதாவது x is equal to 0னா y அச்சில் இருக்கும். அது மேல இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். ஏன்னா y அச்சில் மட்டும்தான் இருக்கும். இப்போ மேல இருக்குமா கீழே இருக்குமான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது பாசிட்டிவ், சிங்கிறது பாசிட்டிவ். இது சிங்கிறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா கீழே இருக்கும். y is equal to மைனஸ்னா கீழே இருக்கும். பட் இது என்னவா இருக்கு? பிளஸ் இருக்கனால எங்க இருக்கும்? எந்த பாயிண்ட்ல இருக்கும்? இந்த பாயிண்ட்ல இருக்கும். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட்ல இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இதுதான் என்ன சொல்லலாம்? சின்னு சொல்லலாம். புரியுதா? இது இந்த சிங்கிறது எப்படி கிடைச்சது? x is equal to 0 இருக்கும்போது. நெக்ஸ்ட் இப்போ y is equal to 0ன்னு சொல்லலாம். y is equal to 0ங்கிறது என்ன அச்சில் வரும்? x அச்சில் வரும். இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? y is equal to 0ன்னு சொல்லும் போது x ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இங்க வருமா இல்லை இங்க வருமா? எஸ், எங்க வரும்? இங்க வரும். ஏன்னா அதுதான் நெகட்டிவ், நெகட்டிவ் எக்ஸ் அச்சு. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ பசங்களா? அப்போ நான் எங்க வரும் அப்படின்னா x is equal to minus c by m எப்போனா y ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது. இப்போ ரெண்டையும் நாம கனெக்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வரைபடம் வரும். புரிஞ்சுதா பசங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம மூணாவது போகலாம். இப்போ m சாய்வு பாசிட்டிவ் தான், பட் சிங்கிறது என்ன எடுத்துட்டேன்? நெகட்டிவ்னு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வரைபடம் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ y is equal to mx. சிங்கிறது என்னது? நெகட்டிவ் வேல்யூ, மைனஸ் சின்னு சொல்லலாமா? சிங்கிறது என்னது? மைனஸ் நெகட்டிவ். கிளியரா பசங்களா? இப்போ நாம ரெண்டு பாயிண்ட், அதாவது ரெண்டு புள்ளி நமக்கு தெரியும். எது? அந்த தொடு புள்ளி நமக்கு தெரியும். எப்படி தொடுப்புள்ளி தெரியலாம்? உங்ககிட்டயே கேளுங்க, தொடுப்புள்ளி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் x is equal to 0ன்னு போடணும், நெக்ஸ்ட் y is equal to 0ன்னு போடணும். இப்போ x is equal to 0ன்னு போடும்போது என்ன கிடைச்சிடும்? y m0 மைனஸ் c. அப்படின்னா y ஓட மதிப்பு என்ன கிடைச்சிடும்? மைனஸ். போனதுல y ஓட மதிப்பு பாசிட்டிவா இருந்துச்சு, இப்போ y ஓட மதிப்பு என்ன வரும்? நெகட்டிவ் வரும். புரிஞ்சுதா பசங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு புள்ளி கிடைச்சிருக்கு. y is equal to 0 நான் போடுறேன். y is equal to 0 போடும்போது என்ன கிடைச்சிடும்? 0 is equal to mx minus c. இந்த மைனஸ் இந்த போர்ஷனை பிளஸ் ஆயிருமா? c is equal to மைனஸ், சரி, பிளஸ் mx. x ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? c by m. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நாம வரைபடம் வரையலாமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி எடுத்துட்டேன். இது x அச்சு, இது y அச்சு. ஃபர்ஸ்ட் நாம தொடுப்புள்ளி வரையணும். தொடுப்புள்ளி வரையும் போது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தொடுப்புள்ளி இப்போ x is equal to 0னா y அச்சில் இருக்கும் இல்லையா? மேல இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். உங்களுக்கு உள்ளே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கங்க, கேள்விகளை கேட்டுக்கங்க. இப்போ மேல இருக்குமா கீழே இருக்குமான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ எனக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எங்க கிடைக்கும்? இங்க வரும். y is equal to minus c. புரியுதா பசங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, y is equal to 0, x அச்சில் எனக்கு புள்ளி வரும்.
அது இங்கே இருக்குமா இல்லை இங்கே இருக்குமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது பாசிட்டிவ். பாருங்க, இது பாசிட்டிவ் மதிப்பு. பாசிட்டிவ்னா என்ன இருக்கும்? இங்கே இருக்குமா இல்லை இங்கே இருக்குமா? இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ்ஹெச், இது நெகட்டிவ் ஒய்ஹெச். சரி, எக்ஸ்ஹெச். இப்போ நாம இதை வரையலாமா? எம் பாசிட்டிவ், சாய்வு பாசிட்டிவா இருக்கனால எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? இப்போ நாம எல்லாத்தையும் ஒரே வரைபடத்துல வரைஞ்சா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஒரே ஒரு வரைபடத்துல இது எல்லாத்தையும் வரைகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரைகிறேன் அப்படின்னா, நாம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ 3 பார்த்தோம். எடுத்து பாருங்க ஒரு டைம். 1 என்ன இருக்கு? மையத்தின் வழி போகும் இல்லையா? இன்னொன்னு என்ன இருக்கும்? மேல போகும். இப்படி போகும், இப்படி போகும். இன்னொன்னு என்ன ஆகும்? இப்படிக்கா வரும். புரியுதா? இந்த மாதிரி நாம வரைபடத்தை பார்த்திருக்கோம். புரியுதா? 3 வரைபடம். இப்போ மையத்தின் வழி போச்சுன்னா, மையத்தின் வழி போச்சுன்னா தொடுபுள்ளி என்னவா இருக்கும்? 0. y is equal to mx ன்னு சொல்லலாமா? இது ஃபர்ஸ்ட். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது c என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். y is equal to mx plus c. புரியுதா? இப்போ இந்த வரைபடம் எப்படி இருக்கும்? y is equal to mx என்னவா இருக்கும்? மைனஸ் c இருக்கும். c என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்க, கிளியரா புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம நிறைய இடத்துல இந்த நேர்கோட்டோட சமன்பாடை, அது எம் சாய்வு பாசிட்டிவா இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, சாய்வு ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது? அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, சாய்வு நான் எடுத்துட்டேன். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, நேர்கோட்டு சமன்பாடு தான். நேர்கோட்டு சமன்பாடு, கோட்டின் சமன்பாடு தான். இப்போ எல்லாமே நான் என்ன பார்த்துட்டேன் அப்படின்னா, சாய்வு பாசிட்டிவ் பார்த்துட்டேன். இப்போ சாய்வு நெகட்டிவா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சாய்வு சமன்பாடு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சாய்வு நெகட்டிவா இருக்கும்போது என்ன பார்க்க போறோம். எம் என்ன எடுத்துட்டேன்? நெகட்டிவ்னு எடுத்துட்டேன். சொல்லியிருந்தேன் எம் பாசிட்டிவ்னா இந்த டைரக்ஷன் இருக்கும், எம் நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷன் இருக்கும். எம் எப்போ நெகட்டிவா இருக்கும்? எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாகி ஒய் அச்சோட வேல்யூ கம்மியாச்சுன்னா எம் நெகட்டிவ். புரிஞ்சுதா பசங்களா? தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எப்போ எனக்கு நெகட்டிவா இருக்கும்? எக்ஸ் அச்சோட வேல்யூ அதிகமாகி ஒய் அச்சோட வேல்யூ கம்மியாச்சுன்னா சாய்வு நெகட்டிவா இருக்கும். இப்போ 3 கண்டிஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தா சியோட வேல்யூல 3 கண்டிஷன் பார்க்க போறோம். ஒன்று, சி தொடுப்புள்ளி 0வா இருக்கும்போது, தொடுப்புள்ளி பாசிட்டிவா இருக்கும்போது, தொடுப்புள்ளி நெகட்டிவா இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் பசங்களா. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, y is equal to mங்கிறது நெகட்டிவ் மைனஸ் mx. சியோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன்? 0ன்னு எடுத்துட்டேன். சியோட வேல்யூ 0 எடுத்துட்டேன். இப்போ நாம இதுக்கு ஒன்று வரைஞ்சிடலாம். அப்போ உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி எதனால இப்படிக்கா வருதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், இது ஒய்ன்னு எடுத்துட்டேன். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறேன். எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிடும்? 0. இங்க பாருங்க, எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் மதிப்பு. எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன், ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? -1 இருக்கும். இப்போ எக்ஸுக்கு -1 கொடுக்குறேன், ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். புரியுதா? இப்போ நாம இது வரையலாமா? புள்ளியை வைக்கலாமா? இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னா, எக்ஸுக்கு 1க்குன்னா ஒய்க்கு என்ன கிடைச்சிடும்? -1. இந்த பாயிண்ட் வரும். இப்போ எக்ஸுக்கு -1 கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோடது என்ன இருக்கும்? +1 வரும். இங்கே புள்ளி வரும். அப்படின்னா நாம் இதை இணைச்சா அப்படின்னா எப்படி வரும்? இந்த இதெல்லாம் வரும். புரிஞ்சுதா?
ஸோ இப்போ நாம் கிளியராக நாம் எழுதிக்கலாம். ஸோ தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் 0 எடுத்துட்டேன்னா எப்பவுமே தொடுப்புள்ளி 0வா இருந்துச்சுன்னா எதை வழியாக தான் போகும்? அந்த வரைபடம் மையத்தின் வழியாக தான் போகும். அதை புரிஞ்சுக்க பசங்களா. அப்படின்னா நமக்கு எப்படி போகும் அப்படின்னா இப்படி தான் போகும். புரிஞ்சுதா பசங்களா? இப்போ இதோட சொல்லுங்க பார்க்கலாம். y is equal to minus mx. c ஓட வேல்யூ என்னது? 0. புரிஞ்சுதா பசங்களா? யாராவதுக்கு புரியல அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. கிளியரா? புரிஞ்சுதா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா y is equal to minus mx. c ஓட மதிப்பு என்னது? பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்னு எடுத்து சரி, சிங்கிறது பாசிட்டிவ். இப்போ நமக்கு என்ன இருக்கு? தொடுப்புள்ளி இருக்கு. தொடுப்புள்ளியை நான் கணக்கிடணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. எப்படி? x is equal to 0 போடணும், இல்லைன்னா y is equal to 0 போடணும். ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம x is equal to 0 போடலாமா? x is equal to 0 போடும்போது என்ன கிடைச்சிடும்? y m into 0 plus c. அப்போ y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிடும்? c கிடைச்சிடும். நெக்ஸ்ட் y is equal to 0 போடலாமா? அடுத்ததுல y is equal to 0 போடும்போது என்ன கிடைச்சிடும் பாருங்க. 0 is equal to minus mx plus c. இந்த c இந்த வந்துச்சுன்னா minus is equal to minus mx. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. x is equal to என்னவா இருக்கும்? c by m இருக்கும். இப்போ நம்ம வரையலாமா? இப்போ நாம பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இது x அச்சு, இது y அச்சு. இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ மையத்தின் வழியா வரைபடம் போகுமானா இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தொடுப்புள்ளி இருக்கு. மையத்தின் வழியா வரைபடம் இருக்காது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பசங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே, தவறு பண்ணலாம், ஆனால் நம்ம தெரிஞ்சே தவறு பண்ணும்போது அதுக்கு மன்னிப்பே கிடையாது பசங்களா. ஸோ தயவு செய்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா புத்தியை அந்த கொஸ்டினில் வச்சு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். இல்லை அப்படின்னா -1 போயிடும். ஓகேவா? ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கு. இப்போ நாம போகலாம். இப்போ உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் கேளுங்க. x is equal to 0னா என்ன அச்சா இருக்கும்? y அச்சில் இருக்கும். y பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். எங்க இருக்கும் அப்படின்னா x is equal to 0னா y பாசிட்டிவ் இருக்கும். அப்படின்னா இதோட வேல்யூ என்னது? y is equal to 0. புரியுதா? இப்போ y is equal to 0 எடுக்கும்போது x ஓட வேல்யூ என்ன இருக்கு? பாசிட்டிவ். பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்குமா, நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்குமா? நமக்கு பாசிட்டிவ் கிடைச்சனால இங்க இருக்கும். புரியுதா? இப்போ சாய்வு என்னது? நெகட்டிவா இருக்கனால இப்படி இருக்கும். ஸோ இப்போ நாம வரையலாமா? எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ பார்த்துக்குங்க, கிளியரா தெரிஞ்சு. புரியுதா பசங்களா? இப்போ மூணாவது போலாமா? மூணாவது, இப்போ சாய்வு நெகட்டிவ் தான். புரியுதா? சாய்வு நெகட்டிவ் தான். பட் சாய்வு நெகட்டிவ் தான். சியோட மதிப்பு என்னது? நெகட்டிவ்னு எடுத்துட்டேன். இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு எனக்கு கிடைச்சிடும் -mx. எனக்கு கிடைச்சிடும் -c கிடைக்கும். -c கிடைக்கும். புரியுதா பசங்களா? -c. இப்போ நம்ம தொடுப்புள்ளி வேணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு கண்டிஷன். x is equal to 0 போடலாமா? x is equal to 0னா y ஓட வேல்யூ என்னது? c. y is equal to 0 போடுறேன். இங்க 0 போடும்போது 0 is equal to -mx -c. இது இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிருமா? -mx. x is equal to -c இருக்கும் by m. புரிஞ்சுதா? இப்போ நாம வரையலாமா? ஸோ இதுக்கு நீங்க வரைஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வரைகிறதும் நான் வரைகிறதும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். 1 மினிட் எடுத்துக்க, வரைங்க பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க வீடியோவை, வரைங்க. கரெக்டாக வருதானே பார்க்கலாம். புரிஞ்சுதா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ இந்த வரைபடம் மையத்தை நோக்கி போகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நமக்கு தொடுப்புள்ளி இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ நம்மளோட வரைபடம் எப்படி இருக்கும்? மேலே பார்த்துருக்குமா, கீழே பார்த்துருக்குமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சாய்வை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சாய்வு நெகட்டிவ் அப்படின்னா கீழே பார்த்து இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தொடுப்புள்ளி நம்ம வரையலாம். x is equal to 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன இருக்கு? மைனஸ். அப்படின்னா மேலே வருமா இல்லை கீழே வருமா?
மேலே வந்தால் ப்ளஸ் ஒய், கீழே வந்தால் மைனஸ் ஒய். நமக்கு என்ன கிடைச்சிரு? மைனஸ். எங்கே வரும்? y is equal to minus c. புரியுதா பசங்களா? நெக்ஸ்ட் x is equal to y is equal to 0 எடுக்கிறேன். y is equal to 0 எடுக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னது? மைனஸ் கிடைச்சிருக்கு. இது பிளஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் ஆக்சிஸ். எங்கே வரும்? மைனஸ் சி பை எல். புரிஞ்சுதா? இப்போ நான் இதை இணைச்சானா எப்படி வரும்? இப்படி வரும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நாம எல்லாத்தையும் ஒரு அதில் நாம போடலாம். புரிஞ்சுதா? இப்போ பாரு, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்? எம்ங்கிறது நெகட்டிவ் எடுத்துட்டேன், எம்ங்கிறது நெகட்டிவ். அப்படின்னா எப்படி தான் இருக்கும்? கீழே பார்த்து தான் இருக்கும். இப்போ கண்டிஷன் நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னா 3 கண்டிஷன் வந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது சென்டர், அதாவது மையத்தின் வழியா போகும். இது இன்னொரு வரைபடம், இது இன்னொரு வரைபடம். இப்படி இருக்கும் இல்லையா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வரைபடம் என்னவா இருக்கும்? c ஓட மதிப்பு 0வா இருக்கும். y is equal to என்னவா இருக்கும்? மைனஸ் mx இருக்கும். புரியுதா? மையத்தின் வழி செல்லும் வரைபடம். இப்போ இது என்னவா இருக்கும்? y is equal to minus mx plus c இருக்கும். புரியுதா? இப்போ இது என்னவா இருக்கும்? y is equal to minus mx minus c இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த வரைபடம். புரியுதா பசங்களா? இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேள்வி நமக்கு தெரிஞ்சிருச்சு வரைபடம் எப்படி வரையன்னு தெரிஞ்சு. இங்க இயற்பியல்ல நாம எப்படி இதை யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். ஸோ இதோட இந்த செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, v is equal to u plus at. பாருங்க, v is equal to u plus at. எது இயக்க சமன்பாடுல இருக்க ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாடு. ஓகேவா? இப்போ இந்த யூங்கிறது என்ன சொல்லலாம்னா தொடக்க புள்ளி. தொடக்க பில்லி அல்ல, புள்ளி, தொடக்க புள்ளி. விங்கிறது என்ன சொல்லலாம்? இறுதி. சரி, தொடக்க புள்ளி அல்ல, தொடக்க திசை வேணும். புள்ளின்னு வேணாம், தொடக்க திசை வேணும். திசை வேகம். விங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இறுதி திசை வேகம். திசை வேகம். ஏங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா முடுக்கம். டீங்கிறது என்ன சொல்லலாம்? நேரம். அப்படின்னா இந்த இயக்க சமன்பாடை நேர்கோட்டு சமன்பாடு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்றேன். எப்படின்னா இங்க பாருங்க, v is equal to u plus at. இப்போ இங்க பாருங்க, இது y is equal to mx plus c. புரியுதா? இப்ப பாருங்க, கிளியரா உங்களுக்கு கிளியரா புரியும். எப்படின்னா இங்க mங்கிறது என்ன? இங்க பாருங்க, இது சார்பற்ற மாறிலி, இது சார்பு மாறிலி. இங்க எடுத்துட்டு போறேன். tங்கிறது சார்பற்ற மாறிலி, விங்கிறது சார்பு மாறிலி. புரியுதா? இங்க எம்ங்கிறது சாய்வு, இங்க முடுக்கம்ங்கிறது சாய்வு. அப்படின்னா சிங்கிறது என்ன அப்படின்னா தொடக்க புள்ளி. புரியுதா? சிங்கிறது என்னது? தொடக்க புள்ளி. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நாம எப்படி நாம வரைகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நான் சிங்கிறத, புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நான் ஏ பாசிட்டிவ் எடுத்துட்டேன், ஏ பாசிட்டிவ் எடுத்துட்டேன், சி பாசிட்டிவ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அதாவது யூ பாசிட்டிவ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், யூ அதையும் பாசிட்டிவ் எடுத்துட்டேன். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க பசங்களா? ஏ பாசிட்டிவ் சி பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஏ பாசிட்டிவ் சி பாசிட்டிவ்னா இது இருக்கும். ஏன்னா நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்கன்னா இங்க எடுத்திருக்கேன். சிஎம், அதாவது சாய்வு பாசிட்டிவ், சி பாசிட்டிவ்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம இயக்க சமன்பாடு எடுத்துட்டோம்னா இயக்க சமன்பாடோட v is equal to u plus at எந்த மாதிரி இருக்கும்? ஸோ இப்போ நான் எக்ஸ் அச்சில் டைம் எடுத்துட்டேன், y டைம்ங்கிறது நேரம், y அச்சில் திசை வேகம் எடுத்துட்டேன்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு சமன்பாடு இருக்கும். இப்போ t is equal to 0 எடுத்துட்டேன் அப்படின்னா vயோட மதிப்பு என்னவா இருக்கும்? u இருக்கும். t is equal to 0னா vயோட மதிப்பு என்னவா இருக்கும்? u இருக்கும். புரியுதா பசங்களா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ v is equal to u minus 80னா கண்டுபிடிங்க பார்க்கலாம் கிராஃப், அதாவது வரைபடம் எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கங்க பார்க்கலாம், வரைங்க பார்க்கலாம். வரைஞ்சிங்க எப்படின்னா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, வேறல்ஸ் உங்களோட நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இப்போ வரைக்கும் நம்ம 3 வகுப்பு எடுத்திருக்கோம். இந்த 3 வகுப்போட நோட்ஸ் வேணும்னா, தமிழில் நோட்ஸ் வேணும்னா ஃப்ரீ தான் நாம் கொடுக்க போகிறோம் பசங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் நீட் எக்ஸாம், அதாவது எம்பிபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், நிறைய நோட்ஸ் எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நிறைய 100-200 ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் பசங்களா. ஒன் மோர் ரிக்வெஸ்ட், ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒன்று மட்டும்தான், தயவு செய்து மற்ற பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பசங்களா.